இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா ப்ரோஸ் கதையில் த லாஸ்ட் ஸ்டோன் கர்வர் அப்படிங்கிற கதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 25 கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபுல் கதையை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத உங்களால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ நேராக கதைக்குள்ளே போயிடுவோம். வாட் did the young man fling to the ground in frustration? இந்த கதையில் வர அந்த யங் மேன் எதை கீழே போடுவான்? த வுடன் ஸ்டிக், த chisel and hammer, த sculpture, த ஸ்டோன். எக்ஸாக்டா த chisel and hammer தான். ஏன்னா கதையில சில செய்யறவங்க இவங்க. Why was the young man angry with his father? He was supposed to go to the school. He did not get enough food. The work did not pay well. His father did not love him. The work did not pay well. இந்த கதைப்படி இது நிறைய வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னா அவன் சண்டை போடுவான். What kind of work did the family do? Wood carving, clay modeling, stone carving, pottery. So stone carving. கற்சிலை செய்யறதா உங்களுடைய வேலை. Where did the temple committee that Gopal worked for belong? Where did the temple committee that Gopal worked for belong? ஸ்ரீநகர். கதைப்படி இவங்க ஸ்ரீநகர்ல வேலை பார்ப்பாங்க. ஆக்ராக்கு அவன் போகணும்னு சொல்லுவான். டெம்பிள் கமிட்டி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். According to the old man, their work was a service to whom? God. இது பணத்துக்காக இல்ல, கடவுளுக்கு சேவை செய்யற மாதிரி அப்படின்னு கதையில ஒரு இடத்துல சொல்லுவாரு. What modern alternatives did the son suggest? மாடர்ன் ஆல்டர்னேட்டிவ்னு எதை சொல்லுவான்? செல் டு ஃபாரின் டூரிஸ்ட், மாஸ் ப்ரொடியூஸ் இன் ஆக்ரா, ஓப்பன் ஏ மியூசியம், டூ ஒர்க் இன்ஸ்டேட். ஸோ ஆக்ராவுக்கு போனா அங்க நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஓகே, இதான் ஆல்டர்னேட்டிவா சொல்லுவான். What was Salim holding when he entered the room? சலீம் என்டர் ஆகும் போது அவன் கையில வச்சிருந்தது என்ன? டீ. ஸோ அந்த சிலை செய்யறவருக்கு டீ கொண்டாடுவான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் அக்யூரஸா கேட்பாங்க. டீ கொண்டாந்தாரா, தண்ணி கொண்டாந்தாரா, காஃபி கொண்டாந்தாரா? இதுதான் கொஸ்டின். தரமான கேள்வி. How did Salim first come to the old man's life? How did Salim first come to the old man's life? எப்படி அவன் சலீம் அந்த ஓல்டு மேன் லைஃப்குள்ள வந்தான்? He was adopted, he was sent by a temple, he begged for shelter during a storm. இதுதான். ஸோ ஒரு புயலுக்கு நடுவுல தங்கறதுக்கு இடம் கேட்டு வந்திருப்போம். அப்படிதான் இருக்கும். What filled the old man with happiness and confidence? What filled the old man with happiness and confidence? Salim presents, tool of his work, his old diary, a visit from Gopal. இது கொஞ்சம் இன்டெப்தான கேள்வியா தான் இருக்கு. What filled the old man with happiness and confidence? ஓல்டு மேனுக்கு ஹாப்பினஸ் கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்துச்சுன்னா திரும்ப இவன் கையில் எடுக்கும் போது தான், சலீம் கையில் எடுக்கும் போது தான் இல்லையா? ஸோ சலீம் பிரசன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். சலீம் பிரசன்ஸ். ஸோ கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும். சலீம் பிரசன்ஸ் ஆன்சர் ஆஃப் டூல்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க். இல்ல டூல்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க், ஹிஸ் ஓல்ட் டைரி, விசிட் ஃப்ரம் கோபால். விசிட் ஃப்ரம் கோபால் கண்டிப்பா கிடையாது. ஹிஸ் ஓல்ட் டைரி. டூல்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் அதுதான் அவனுடைய ஹாப்பினஸும் கான்ஃபிடன்ஸுமா? இல்ல கதையில கடைசியில வர்ற அந்த ஏரியால இருந்து கேள்வி கேட்டிருக்காங்களான்னு தெரியலையே. What filled the old man with happiness and confidence? கான்ஃபிடன்ஸ் வர்றது சலீம் பிரசன்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனசு உடைஞ்சிருக்கும் போது இவன் திரும்ப டூல கையில் எடுக்கிறத பார்த்தா நம்ம கான்ஃபிடன்ஸ் ஆகும். 9th கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணிப்போம். ஓகே. How long had Salim secretly practiced sculpting? 2 years. நல்லா ஞாபகம். What did Gopal say about working for the temple? It gave fame, it gave peace, it was meaningless, it paid pittance. கோபால் கோயிலுக்கு வேலை பார்க்கறத சொல்லுவான் ஒரு இடத்துல. ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படின்னு அவன் மீன் பண்ணுவான். இட் பெய்ட் எ பிட்டன்ஸ். பிட்டன்ஸ்னா என்ன மீனிங் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாக்டா. கேவ் ஃபேம் கிடையாது, கேவ் பீஸ் கிடையாது, இட் வாஸ் மீனிங்லெஸ் கிடையாது. ஏன்னா அவனும் பணத்தை பத்தி பேசுறான், இங்கேயும் பெய்டுன்னு பணத்தை பத்தி பேசியிருக்கானுங்க. ஆனா பிட்டன்ஸ் ஒரு எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னு தெரியல மீனிங். கம்மியா அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஆன்சர் இருக்கும். பெய்ட் எ பிட்டன்ஸா தான் ஆன்சரா இருக்கும். பட் இட் வாஸ் மீனிங்லெஸ் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு சாயல் ஆன்சர் மாதிரி இருக்கு. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் பெய்டா தான் இருக்கும். 11th 9ம் 11ம் பார்க்கணும். ஓகேவா?
What did the old man say about the others in Agra? What did the old man say about the others? ஆக்ரால இருக்கவங்க பத்தி அவங்க என்ன சொன்னா அப்படிங்க. They stayed true to tradition. They made excellent temples. They betrayed their skill. They worked for king. ஸோ கொஸ்டின் பயங்கர ட்விஸ்டா இருக்கு. They worked for king கிடையாது. They betrayed their skill. They made excellent templeம் கிடையாது. They stayed true to traditionம் கிடையாது. What did the old man say about the others in Agra? அப்ப ஆக்ரால இருக்கவங்களை பத்தி தான் பேசதான் சொல்றாங்க. எக்ஸாக்டா they betrayed இருக்கலாம். They betrayed their skill. ஸோ ஸ்கில்ல குறை சொல்றாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவான். கண்டிப்பா சியா தான் ஆன்சரா இருக்கும். ஓகே. What did the old man hope Gopal could do? Leave for Agra, take over farming, continue their family relation, become a businessman. ஓகே. ஒரு இடத்துல வந்து திரும்பவும் சத்தம் கேட்கிறப்ப அந்த அவங்களோட கோபால் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு நினைப்பான் இல்லையா, கண்டினியூ தேர் ஃபேமிலி ட்ரெடிஷனா இருக்கலாம். வாட் எமோஷன் வாஸ் சீன் இன் த ஓல்ட் மேன் ஃபேஸ் ஆஃப்டர் கோபால் லெஃப்ட்? சேட்னஸ் தான். கன்ஃபியூஷனா இருக்குமோ? வருத்தப்பட்டான், குழப்பம் அடைஞ்ச மாதிரி தெரியல. ஓகே. வாட் டிட் சலீம் சே he would do before preparing dinner? go to school கிடையாது, visit the quarry கிடையாது, go to the market. மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு வரணும்னு சொன்னான். நல்லா ஞாபகம் உள்ள கதையில மார்க்கெட். ஆனா அவன் குவாரியில வேலை செய்வான். குவாரிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னானா இல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னானா? சிம்பிள் கதையா இருந்தாலும் அந்த கொஸ்டின் வரப்ப நம்ம குழப்பமா அது பார்த்தீங்களா? அதான் க்ளோஸ்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். கதையை இதுக்கு தான் 7 தடவை படிக்கணும்னு சொல்றது. அவன் குவாரியில வேலை பார்ப்பான். ஆனா இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவான். சாப்பாடை பத்தி எல்லாம் பேசுவாங்களே. சரி, ஓகே, செக் பண்ணிக்கலாம். 15, 9, 11, 15 செக் பண்ணிப்போம். வாட் டிட் த ஓல்ட் மேன் ஃபீல் வைல் கார்விங் கிருஷ்ணா ஸ்டாச்சு? ஹங்கர், thirst, nothing but determination, regret. கிருஷ்ணா ஸ்டாச்சுவை செதுக்கிட்டு இருக்கப்ப அவன் எப்படி ஃபீல் ஆவான்? பசியும் அவன் கண்ணுக்கு தெரியாது. நத்திங் பட் டிட்டர்மினேஷன், ரெக்ரெட், வருத்தப்பட மாட்டான். ஸோ 4மே ஆன்சர் மாதிரி தெரியுது. பசி இல்லை, தேர்ஸ்ட் இல்லை, நத்திங் பட் டிட்டர்மினேஷன். அவன் ஒண்ணுமே ஃபீல் பண்ண மாட்டான்ல. பசி தெரியாது, இது தெரியாது, அப்படிலாம் இருப்பான். ரெக்ரெட்னா வருத்தம், வருத்தப்படுறதுக்கு ஹங்கர், தர்ஸ்ட். ஓகே, நத்திங் பட்டா தான் இருக்கும். வாட் ஃபியூச்சர்ஸ் டிட் கோபால் ஸ்ட்ரகிள் டு கர்வ்? What features did Gopal struggle to curb? Arms and legs, fingers and toes, features and hands, feet and ankles. Feet and ankle கண்டிப்பா கிடையாது. Arms and legகும் கண்டிப்பா கிடையாது. Features and hands இருக்கலாம். ஏன்னா டோக்கு வேலை கிடையாது. டோ ஓகே, features and hands இருக்கலாம். ஓகே, சிம்பிளான கதைன்னு எடுத்தா எவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு. What did Salim point to when he said carving came from the heart? What did Salim point to when he said carving came from the heart? His chest காட்டி தான் சொல்லுவான் இல்லையா, மனசுல இருந்து வரணும் அப்படின்ட்டு. ஓகே. What caused the old man to fall beside the statue? To fall beside the statue என்கிட்ட விழுந்துருவான். இதுலன்னா டிசினஸ், மயக்கத்துல தான் விழுவான். பசியில விழுந்த மாதிரி எதுவும் மீன் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா பசியில விழுகிறதுக்கும் வேலை இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டா தெரியணுமே. ஓகே, பார்ப்போம். What caused the old man to fall beside the statue? ஆங்கர் கிடையாது, டிசினஸ், எக்ஸாக்ஷன் கிடையாது, ஹங்கரா டிசினஸா? மயக்கத்தினாலதான் விழுவான். பசி ஒரு உணர்வு இல்லையா? பார்ப்போம். வாட் பார்ட் ஆஃப் த ஸ்டாச்சு டிட் த ஓல்ட் மேன் ஃபால் அகைன்ஸ்ட்? கிருஷ்ணா லெக், கிருஷ்ணா ஹேண்ட், கிருஷ்ணா ஃப்ளூட்.
ஸோ நல்லா ஞாபகம் இருக்கு. வாட் சர்ப்ரைஸ் த ஓல்ட் மேன் ஆஃப்டர் ஹியரிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் கோபால் ரிட்டர்ன் ஆயிட்டான்னு நினைப்பான் அவன். கரெக்டா இங்க போறோம். வாட் வாஸ் சலீம் ஒர்க்கிங் ஆன் வென் த ஓல்ட் மேன் சா ஹிம்? ஐப்ரோஸையும் ஐஸையும் செதுக்கிட்டு இருப்பான். வாட் எமோஷன் டிட் த ஓல்ட் மேன் ஃபீல் ஆஃப்டர் இனிஷியல் ஷாக்? வாட் எமோஷன் டிட் த ஓல்ட் மேன் ஃபீல் ஆஃப்டர் இனிஷியல் ஷாக்? ரிலீஃப் அண்ட் ஹாப்பினஸா இருக்கலாம். இவன் செஞ்சிருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் டிட் சலீம் கன்ஃபஸ் டு த ஓல்ட் மேன்? He never wanted to curb, he always wanted to curb. கேள்வி எல்லாம் படிக்கணும். வாட் டிட் சலீம் கன்ஃபஸ் டு த ஓல்ட் மேன்? என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஒரு சிற்ப செதுக்கிறவனா தான் வரணும்னு சொல்லுவான் இல்லையா? கரெக்ட். வாட் டிட் த ஓல்ட் மேன் ஃபைனலி சே டு சலீம்? யூ ஆர் நாட் ரெடி, கோ டு அக்ரா, யூ ஹேவ் இட் இன் யுவர் ஹார்ட், ஐ வில் நெவர் டச் யூ. ஆல்ரெடி அது உன் மனசுக்குள்ள இருக்கு, உன்னோட மனசுக்குள்ள அந்த கலை ஏற்கனவே இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, கதை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஆன்சர் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து சிமிலர் மீனிங்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம் எப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ செக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிஃபை கிடைச்சிடும். ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, செக் பண்ணிடலாமா? 9th கில்லு தான். டூல்ஸ் ஆஃபீஸ் ஒர்க். ஓகே, அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது அவனுடைய வேலை தான். ஓகே, டூல்ஸ் ஆஃபீஸ் ஒர்க் தான். அடுத்த 11. நான் சொன்ன மாதிரி பெய்ட் பை பிட்டன்ஸ். பிட்டுங்கிறது சின்னது, கம்மியான சம்பளம் தான். ஓகே. ஆக்ராக்கு தி பிட்ரே தேர் ஸ்கில்ஸ். ஓகே, இதுவும் கரெக்டு. ஆங்கரா. ஸோ 14 ஏக்கு என்னது? ஆங்கர்னு ஒரு வார்த்தையை பார்த்த மாதிரி இல்லையே. 14. வாட் எமோஷன் வாஸ் இன் தி ஓல்ட் மேன் ஃபேஸ் ஆஃப்டர் கோபால் லெஃப்ட்? கதை ரொம்ப டெப்தா அந்த என்ன எமோஷன் கேட்டிருக்கானுங்க தெரியுதுங்களா? அவன் கதை படிக்கும் போது அவன் ஆங்கராகவும் தெரியுவான், கன்ஃபியூஷனாகவும் தெரியுவான், சேட்னஸ் வருத்தமாகவும் தான் இருப்பான். எப்படி ஆன்சரை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்றது? எக்ஸாக்டா ஆனால் கதையில ஏதாவது ஒருத்தர் சொல்லியிருப்பானு, ஆங்கருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பானுங்க கண்டிப்பா. அதனால தான் ஆன்சரா இருக்கு. ஸோ சேட்னஸ் கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் கோபால் லெஃப்ட் ஆனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் கோவம் வருது, அப்புறம் தான் அவன் வருத்தம் அடைகிற மாதிரி.